நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் இருக்கார்ல, வேலன் வந்து வேதநாய்க்கு பயங்கரமான ஒரு ஆப்பு ஒண்ணு வைக்காங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம கவர்னரையே கூட்டு வந்து நம்ம ரத்தினத்துக்கும், நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜானகிக்கும் வந்து கல்யாணத்தையே நடத்தி வச்சுர்றாரு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது நாளைக்கு காலையில விடிஞ்சா வந்து அந்த கல்யாண நாளு, அதாவது நம்ம ஜானகிக்கும், ரத்தினத்துக்கும் நாள் நைட்டு வந்து வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து வேலன்கிட்ட நாளைக்கு வந்து எப்படியாவது அப்பா வந்து அம்மா கழுத்துல தாலி கட்டியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க மேடம், எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நாளைக்கு வந்து ஐயா கன்ஃபார்மாக தாலி கட்ட போகிறாரு. அந்த தாலி கட்டுறதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ வேளா, நான் வந்து உன்னைய தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. என்னை நம்பிட்டீங்கல்ல, விடுங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு ஐயா கன்ஃபார்மாக தாலி கட்டுவார், நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேலன் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கட் அவுட் எல்லாமே அடித்து நைட்டாக எல்லா இடத்துலையுமே வச்சிடுறாரு வேலன் வந்து. அதாவது நம்ம ஜானகிக்கும் ரத்தினத்துக்கும் வந்து கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து கட் அவுட் அடித்து பயங்கரமாக வச்சிடுறாரு. அது வந்து ரேணுகா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே வள்ளிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. என்ன அங்கே வந்துட்டு கல்யாண நாள்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலன் வந்து கட் அவுட் அடித்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போனா உண்மையாகவே வந்து கல்யாண நாளா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நீ எங்கே பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கட் அவுட் எல்லா இடத்துலையுமே வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரேணுகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத ரேணுகா, நான் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து சொல்லிக்கிட்டே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி வந்து உட்காந்து அப்படியே கிண்டலாக சிரிப்பாங்கள்ல, அது மாதிரி கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேயுமே வந்து நம்ம ரத்தினத்தை கட்சி ஆளுங்க, மக்கள் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்று உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே கட் அவுட்டை பார்க்காரு. கட் அவுட்டை பார்த்தோன்னே பயங்கரமான டென்ஷன் ஆகிடுறாரு. என்னடா இது, கட் அவுட்டில் வந்து அவளோட பேர், அவளோட ஃபோட்டோ எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு, அக்கா என்னக்கா உன் பையன் என்னக்கா பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏப்பா, இது வந்து என் பையன் பண்ணியிருக்கவே மாட்டான், என் பையனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேலனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எப்படி, நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து வேலனையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வேலனை அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்த ஏற்பாடு பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏன் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணதே ரஞ்சித்து தான். அந்த ரஞ்சித்து தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பான். நீங்கள் எதுக்கு எடுத்தாலுமே வந்து வேலனையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரஞ்சித்தை கூப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தினத்துக்கு படுது. அக்கா, வள்ளி சொல்கிறது கரெக்டு தான், எல்லா ஏற்பாடுமே நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் மேலே என்கிட்ட நம்பிக்கையே இல்லை, இதையும் சொதப்பி வச்சுட்டான். இதுக்கு முன்னாடி கட்சி மீட்டிங்லேயும் இப்படி தான் பண்ணான், இதையும் பண்ணி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரஞ்சித்தை கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. டேய், உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா உருப்படியாக பண்ண மாட்டேடா, விருதா உதவாக்கார. அக்கா, இந்த உதவாக்கார மகனை வேற என்கிட்ட பிஏவா வச்சுக்கிற சொல்கிறேன், இவனை வச்சுக்கிட்டு நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாமா, நான் என்ன மாமா பண்ணேன், எதுக்கு மாமா திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் வந்து கேட்குறாங்க. நீ பண்ண லட்சணத்தை கொஞ்சம் திரும்பி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே திரும்பி பார்க்காங்க. பார்த்தா கட் அவுட்டில் வந்து நம்ம ரத்னமும் ஜானகியும் ஜோடியாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுறாரு. மாமா, இந்த கட் அவுட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தா ஜானகி வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து மாசா என்ட்ரி கொடுக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து அடியாளெலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஜானகி வந்து மண்டபத்துக்கு எப்படியாவது வர பாப்பா, நீங்கள் வந்து வரவிடக்கூடாது, தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து ரவுடியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேலன் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு ஜானகியை, ஆமாம் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்காங்க. ஜானகி வந்து மாசா என்ட்ரி கொடுக்காங்க. பார்த்தா ரவுடியை வந்து ஜானகி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடித்து வெளியில் தள்ளி விடுறாங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக வந்து கவர்னர் மேடம், அதாவது சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு லேடி வந்து வர்றாங்க. அவங்க தான் கவர்னராக வர்ற மாதிரி காட்டுறாங்க. கவர்னராக வந்தவொடனே எதுக்கு இவ்வளோ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. தும்சம் பண்ணிவிட்டு ஜானகியை வந்து கையோடு வந்து மண்டபத்தில் கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கவர்னரே வந்து ஜானகி அங்கே உள்ளே கூட்டு வரதுனால யாராலையுமே தடுக்க முடியல. அங்கே பார்த்தா நம்ம வேதா வந்து பயங்கரமான ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ உள்ளே வந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் வந்து கவர்னரை பார்த்தோன்னே வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் ரத்னம், உங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன், உங்களோட கல்யாண நாள் ஃபங்க்ஷன் சொன்னாங்க, அதனால தான் வந்து உங்களை வாழ்த்திட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரால் வந்து அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல, இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல முடியல, குடும்ப பிரச்சனையை அவரால் சொல்ல முடியல. உடனே வந்து அவர் ஆமாம் மேடம், எனக்கு தான் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒத்துக்கிறாரு. சரி, டக்குன்னு எனக்கு நேரம் ஆயிடுச்சு, டக்குன்னு ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு
நம்ம ரத்தினம் இருக்கார்ல, அவர் வந்து சரி கவர்னரே வந்துட்டாங்க, இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கனக்குள்ள வந்து நம்ம ஜானகிக்கு வந்து தாலியெல்லாம் கட்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. யாராலயுமே எதுவுமே பண்ண முடியல. இங்கிட்டு பார்த்தா வள்ளிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். எப்படியோ வந்து அப்பா வந்து தாலி கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு, அவங்க பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. வேதநாயகிக்கு வந்து பயங்கரமான கடுப்பு. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.